Hello friends, welcome to Learners Forum. Root Locus உடைய construction rules-ல இப்போ next நம்ம பார்க்க போறது break points. So first இதனுடைய definition என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So break point, it is a point at which two or more poles meet directly. So இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு போல்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு போல்ஸ் மீட் பண்ற பாயிண்ட்டை தான் வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இப்போ இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவே பாயிண்ட் அண்ட் செகண்ட் வந்து பிரேக் இன் பாயிண்ட். ஸோ பிரேக் அவே இந்த நேம்லேயே பாத்தீங்க அப்படின்னா அவே அப்படிங்கிறது வந்து ரியல் ஆக்சஸை விட்டு வெளியில போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சஸை விட்டு வெளியே போகும். எது நோக்கி அப்படின்னா ஜீரோஸை நோக்கி. ஸோ போல்ஸ் எப்பவுமே ஜீரோஸை நோக்கி தான் மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது ரியல் ஆக்சஸ்ல இருந்து வெளியில வர பாயிண்ட்டை தான் நம்ம பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி பிரேக் இன் பாயிண்ட் அப்படிங்கும் போது நமக்கு இன்கமிங்ல வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சஸை என்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவே பாயிண்ட் அண்ட் பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எப்படி ரியல் ஆக்சஸ்ல இருந்து நமக்கு பிரேக் அவே பாயிண்ட் அண்ட் பிரேக் இன் பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா when the root locus branches are entering or leaving the real axis. ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சிஸ்ல என்டர் ஆனாலும் சரி இல்ல வெளியே வந்தாலும் சரி அப்ப வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிளோட வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி டிவைடட் பை n. ஸோ இந்த n அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பிட்வீன் டூ போல்ஸ், அதாவது ரெண்டு போல்ஸ்க்கு நடுவுல ஆர்எல் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதாவது ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகும்போது ரெண்டு போல்ஸுக்கும் நடுவுல நமக்கு மினிமம் ஒரே ஒரு பிரேக்அவே பாயிண்ட் ஆகுது எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்ப ரெண்டு ஜீரோஸ்க்கு நடுவுல ஆர்எல் பிரான்ச் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப நமக்கு மினிமம் ஒரு பிரேக் இன் பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். இப்ப நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு போல்ஸ் வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ போல்ஸ் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஃபினிஷன் அதாவது ரூட் லோக்கஸ் டெஃபினிஷன்லேயே வந்து ஓப்பன் லூப் போல்ஸ்ல இருந்து ஓப்பன் லூப் ஜீரோஸுக்கு கேவோட வேல்யூ ஜீரோல இருந்து கேவோட வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகுற பாத் தான் வந்து நம்ம ரூட் லோக்கஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா போல்ஸ்ல இருந்து ஜீரோஸ்க்கு தான் நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இங்க நமக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஸோ போல்ஸ்ல இருந்து ஜீரோக்கு மூவ் ஆகுது அப்படின்னா போல்ஸ்ல எப்பவுமே நமக்கு அவுட் கோயிங் சிக்னல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஜீரோஸ்ல எல்லாமே இன்கமிங் வேல்யூஸ் தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இப்ப இங்க ரெண்டு போல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த போல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய மூவ்மெண்டா அதாவது இந்த டைரக்ஷன்ல நமக்கு இப்படி மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட் கோயிங் போறதுனால நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல மீட் ஆகுது. ஸோ இது ஒன்ஸ் மீட் ஆச்சு அப்படின்னா ஒண்ணு நமக்கு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்ல அப்படின்னா இந்த டைரக்ஷனை நோக்கி நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் அதாவது இந்த மாதிரி கூட மூவ் ஆகலாம். பட் என்ன அப்படின்னா ரெண்டு போல்ஸோடைய வேல்யூமே ஒரு இன்சிடென்ட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பிளிட் ஆகுது. அதாவது இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. அண்ட் ரியல் ஆக்சஸ்ல நமக்கு ரெண்டு போல்ஸ்க்கு நடுவுல இந்த ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவே அதாவது இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகுற பாயிண்ட் தான் நம்ம பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆர்எல் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற கன்சிடரேஷன்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் கிட்ட நமக்கு இன்கமிங்ல தான் வரும். ஸோ சிக்னல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்க ரீச் ஆகும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க இருந்து நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு இங்க வந்து பிரேக் இன் பாயிண்ட் அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க நமக்கு ரெண்டா பிரேக் ஆகுது. ஸோ இன்கமிங்கா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரேக் இன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு போல்ஸ்க்கு நடுவுல நமக்கு என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா பிரேக் அவேக்கும் பிரேக் இனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். இப்ப நம்ம கால்குலேட் பண்றது வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸோ ரூட் லோக்கஸை நம்ம ஸ்கெச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேட் பண்ணணும். லொக்கேட் பண்ணாதான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சிக்னலை வந்து ஸ்கெச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும்.
So 1 plus g of s into h of s is equal to 0 அப்படின்ற equation நம்ம first கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு ஒரு constant value அதாவது gain இருக்கும். So அந்த gain மட்டும் நம்ம first வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் right halfக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அப்ப k is equal to characteristic equation அப்படின்ற மாதிரி நமக்கு equation மாறும். இப்ப நமக்கு k ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த k வேல்யூவை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to s. அப்ப நமக்கு dk divided by ds ஓட வேல்யூ கிடைக்கும் அண்ட் இதை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா dk by ds is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுல இருந்து நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் வேல்யூவை தான் நம்ம இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லயே நமக்கு ரெண்டு டைப்ஸ் இங்க கிடைக்கும். ஒன்னு வந்து வேலிட் பிரேக் பாயிண்ட், இன்னொன்னு வந்து இன்வேலிட் பிரேக் பாயிண்ட். ஸோ எப்ப வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் நம்ம வேலிட்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்எல் பிரான்ச்ல லை ஆகும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற பிரேக் பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கும். இன்கேஸ் ஆர்எல் பிரான்ச்ல இல்லாம நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இன்வேலிட் பிரேக் பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். Open loop transfer function of unity feedback system is g of s is equal to k divided by s into s plus 1 into s plus 2. Breakaway point of RL plot is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய ஆர்எல் பிளாட்ல இருக்க பிரேக்அவே பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus g of s is equal to 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் g of s ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k டிவைடட் பை s இன்டூ s பிளஸ் 1 இன்டூ s பிளஸ் 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதில் நமக்கு தேவையான k வேல்யூவை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மைனஸ் s இன்டூ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எஸ் கியூப் மைனஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 2s அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா dk டிவைடட் பை ds அதாவது k உடைய வேல்யூவை நம்ம ஒரு டைம் s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dk பை ds இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 6s மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்மை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ரூட்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3s ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம s வேல்யூவை ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஜெனரல் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ இதுல ஏபிசியோட வேல்யூஸ் வந்து இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 a வேல்யூ 3 c வேல்யூ 2. ஸோ 3 2s ஆர் நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 2a a வேல்யூ 3. ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் minus 6 plus or minus square root of 36 minus 4 6 are 24 divided by 6 அப்படின்னு கிடைக்கும் which is equal to minus 6 plus or minus root 12 divided by 6. ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூட்ஸா என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 0.4226 அண்ட் இன்னொரு வேல்யூ மைனஸ் 1.577 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை ட்ரா பண்ணலாம். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா k டிவைடட் பை s இன்டூ s பிளஸ் 1 இன்டூ s பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜீரோஸ் வேல்யூ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் டினாமினேட்டர்ல போல்ஸ் வேல்யூ நமக்கு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ 0ல ஒரு போல், மைனஸ் 1ல ஒரு போல் அண்ட் மைனஸ் 2ல ஒரு போல். வேற எந்த போல் வேல்யூ அண்ட் ஜீரோ வேல்யூஸ் நமக்கு இல்லை. இப்போ நம்ம ரூட் லோக்கஸ் எப்பெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல நமக்கு ரைட் ஹாஃப்ல எந்த ஜீரோ போல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா -1 இந்த இன்ஸ்டன்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா
இங்க ஒரே ஒரு போல் நமக்கு இப்ப ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல நமக்கு ரூட் லோக்கஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி -2ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆட் பண்ணும்போது 2 இருக்கு. ஸோ ஆட் நம்பர்ல இல்லாததுனால இங்க நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ கொடுத்திருக்க வேல்யூல வந்து -0.4226 தான் நமக்கு இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. -1.5 அப்படிங்கும்போது நமக்கு இங்க இருக்கு. ஸோ பிரேக்அவே பாயிண்ட் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ரூட் லோக்கஸ் பிளாட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இங்க எக்ஸிஸ்ட் ஆகுறது தான் வேலிடா கிடைச்சிருக்க பிரேக்அவே பாயிண்ட். ஸோ இந்த வேல்யூ -0.4226 தான் வந்து பிரேக்அவே பாயிண்ட். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Root locus of system g of s into h of s is equal to k divided by s into s plus 2 into s plus 3 has breakaway point located at. இங்க நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஆர்எல் பிளாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்அவே பாயிண்ட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனுக்கான ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணலாம். அப்ப நமக்கு லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1 plus g of s is equal to 0 அப்படின்னு நம்ம மாத்தி எழுதலாம். ஸோ 1 plus g of s உடைய வேல்யூ நமக்கு k divided by s into s plus 2 into s plus 3 is equal to 0 அப்படின்னு மாறும். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு in terms of k ல நமக்கு எப்படி கிடைக்கும் மைனஸ் s cube plus 5s square plus 6s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா dk divided by ds is equal to 0 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கேவை ஒரு டைம் எஸ் பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நம்ம ஒரு டைம் எஸ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டி பை டிஎஸ் இன்டூ k ஓட வேல்யூ s cube plus 5s square plus 6s equal to 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதுல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3s square plus 10s plus 6 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஜெனரல் ஃபார்முலா தான் -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா s is equal to நமக்கு ரெண்டு போல்ஸா -2.5485 and இன்னொரு போலா -0.784 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை டிரா பண்ணி பார்க்கலாம். அப்ப வந்து எந்த பிரான்ச்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு நியூமரேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா k அண்ட் டினாமினேட்டர்ல s இன்டூ s பிளஸ் 2 இன்டூ s பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல நமக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஆனா டினாமினேட்டரை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது s is equal to 0 -2 -3 அப்படின்னு 3 போல் கிடைக்கும். ஸோ 0ல ஒரு போல் -2ல ஒரு போல் அண்ட் -3ல ஒரு போல் கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரைட் ஹாஃப்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸை கவுண்ட் பண்ணணும். இங்க நமக்கு 0 ஸோ எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்க ஒரே ஒரு போல் இருக்கு. ஸோ ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் இங்க நமக்கு எந்த பிரான்ச்சஸுமே இருக்காது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ -2.5 இது இங்க இருக்கு. ஸோ நாட் வேலிடா இருக்கும். ஆனா இந்த வேல்யூ ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நம்மளுடைய பிரேக்அவே பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா -0.784ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பிளஸ் இமேஜரி போர்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ பிளஸ் J0 அப்படின்னு இருக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பாயிண்ட்டை பற்றின கான்செப்டை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ ரூட் லோக்கஸ் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு இமேஜினரி ஆக்சிஸில் அதாவது இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரூட் லோக்கஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இமேஜினரி ஆக்சிஸில் இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியும் இருக்கும். லைக் ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் த இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்ம் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நம்ம 1 plus g of s h of s is equal to 0 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம RH டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் ஃபைண்ட் த மார்ஜினல் வேல்யூ ஆஃப் k. ஸோ மார்ஜினல் வேல்யூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு போல்ஸோடைய வேல்யூ, அதாவது இந்த இமேஜினரி ஆக்சிஸில் நமக்கு போல்ஸ் வந்து லை ஆகும்போது தான் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்டிஷனில், அதாவது நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த RH டேபிளில் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நமக்கு மார்ஜினல் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன், அதாவது இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து தான் நமக்கு வேலிட் ஆர் இன்வேலிட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போ வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேலிடாக இருக்கும் அப்படின்னா கேவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது, அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து இன்வேலிடாக இருக்கும். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னுமே நமக்கு நல்லா புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் இமேஜினரி ஆக்சிஸ் ஃபார் g of s into h of s is equal to k divided by s into s plus 2 into s plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்த ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ 1 plus g of s into h of s is equal to 0 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் 1 plus இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k divided by s into s plus 2 into s plus 4 is equal to 0 அப்படின்னு மாறும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 1 plus k divided by s into இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 2s நமக்கு 6s அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் 8 is equal to 0. ஸோ இதை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். s cube ப்ளஸ் 6s ஸ்கொயர் ப்ளஸ் 8s ப்ளஸ் k is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா RH டேபிளை வந்து கிடைச்சிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ RH டேபிளில் ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா s கியூப் இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுதான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம s கியூப் அண்ட் s ஸ்கொயருடைய ரோ வேல்யூஸை ஃபில் பண்ணலாம். ஸோ 1 6 8 அண்ட் k அப்படின்னு நமக்கு இப்போ மாறும். நெக்ஸ்ட்டு s பவர் 1ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு RH டேபிளுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 6 into 8 minus 1 into k அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 6 8s are 48 minus 1 into k, k divided by 6. அண்ட் இந்த டேர்ம் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 0 அப்படின்ட்டு மாறும். அண்ட் லாஸ்ட்டாக s பவர் 0th வேல்யூ ஃபில் பண்ணோம் அப்படின்னா 48 minus k divided by 6 into k minus 6 into 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டிவைடட் பை அகெயின் த சேம் டேர்ம். ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங்காக என்ன கிடைக்கும் அப்படின்னா k மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ஜினல் வேல்யூ ஆஃப் கேவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மார்ஜினல் வேல்யூ ஆஃப் k எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ 48 minus k divided by 6 should be equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48 minus k is equal to 0 from which k is equal to 48 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய மார்ஜினல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு இந்த s ஸ்கொயர் ரோவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதிலிருந்து எழுதணும் அப்படின்னா 6s ஸ்கொயர் அண்ட் செகண்ட் டேர்ம் நமக்கு ப்ளஸ் k அப்படின்னு இருக்குது which is equal to 0. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6s ஸ்கொயர் ப்ளஸ் k வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 48 அப்படின்னு கிடைச்சிருக்கு which is equal to 0. ஸோ இதிலிருந்து s ஸ்கொயர் வேல்யூவை எழுதணும் அப்படின்னா minus 48 divided by 6 அப்படின்னு கிடைக்கும் which is equal to s which is equal to plus or minus j root 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரூட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம். plus or minus j ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வந்து நம்ம 2 root 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 2 root 2 j வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் அண்ட் இங்கே நமக்கு மைனஸ் j 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ரூட்ஸ் வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே தான் நமக்கு பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் இமேஜினரி ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு j 2 root 2.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.